இதில் வந்துட்டு சமேஷன் 0 1 ஸோ 0ல் 1 1ல் 1 டோன்ட் கேரை வந்து நம்ம கிராஸ்ன்னு எழுதுறோம். இப்போ இதில் இதுதான் முக்கியம். டோன்ட் கேரை குரூப்பிங்கில் நம்ம சேர்த்துக்கலாம். ஆனால் இப்போ இந்த டோன்ட் கேருக்கு என்னால் குரூப் பண்ண முடியலை, இது தனியாக இருக்குது அப்படின்னா தனியாக அதுக்கு ஈக்குவேஷன் எடுக்கக்கூடாது. அது குரூப்பிங்கில் மட்டும்தான் சேர்க்கணும். அந்த தனியாக அது குரூப் ஆகாமல் தனியாக வந்து எடுக்கக்கூடாது. சும்மா குரூப்பிங்க்கு ஹெல்ப்புக்காக நம்ம வந்து டோன்ட் கேரை சேர்க்குறோம். ஓகே, இப்போ இம்ப்ளிகன்ஸ் இம்ப்ளிகன்ஸ் எத்தனை இருக்குது? 2 இருக்குது. 0 2 நம்மளுக்கு தேவையானது மட்டும்தான். இந்த சம்மேஷன் பார்ட்டில் இருக்கிறது மட்டும்தான் இம்ப்ளிகன்ஸ். ப்ரைம் இம்ப்ளிகன்ஸ் என்னது? இங்கே ஒரு குரூப்பிங், இங்கே ஒரு குரூப்பிங். ஸோ 2. எசென்ஷியல் ப்ரைம் இம்ப்ளிகன்ட் என்னன்னா 1 தான். நம்மளுக்கு இது வந்து இந்த குரூப்பிங் வந்து எடுத்துக்கலாம், ஆனால் நம்மளுக்கு இது தேவையில்லை. இதிலேயே நம்மளுக்கு கொடுத்துருக்கிற சம்மேஷன் நம்மளுக்கு இதிலே கொடுத்துருக்க டேர்ம்ஸ் எல்லாமே கவர் ஆயிட்டு. ஸோ இது கண்டிப்பாக தேவையில்லை. அதனால எசென்ஷியல் ப்ரைம் இம்ப்ளிகன்ஸ் 1 தான். இதில் வந்து ப்ரைம் இம்ப்ளிகன்ஸ் அவங்க கேட்டனால இவங்க வந்து இதையும் குரூப் பண்ணி காமிச்சிருக்காங்க. பட் எசென்ஷியல் ப்ரைம் இம்ப்ளிகன்ஸ் 1 தான். நம்ம இது வந்து ஃபைனல் ஈக்குவேஷனும் என்னது? வெறும் ஏ பார் தான். சரியா? இந்த ஒரு ஈக்குவேஷன் தான் ஏ பார். சில போக போக சம்ஸ் பார்க்கும்போது தெரியும், சில இது குரூப்பே ஆகாது. ஸோ நம்மளுக்கு இந்த டோன்ட் கேரை வச்சு குரூப் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ மட்டும் அது எசென்ஷியல் ப்ரைம் இம்ப்ளிகன்ஸில் வரும். இப்போ இது தேவையில்லை. இது தேவையில்லை. ஆல்ரெடி இந்த 2 1மே குரூப் ஆயிடுச்சு. ஸோ இது என்னது? 0ல் இருக்கிறனால ஏ பார். ரிடக்டம் டேர்ம் என்னது? பி பார். நம்ம இது வந்து நம்ம எழுதிட்டு அதுவும் ஒரு டேர்ம் தான். ஆனால் அது எசென்ஷியல் ப்ரைம் இம்ப்ளிகண்ட்டாக இல்லாதனால நம்ம அதை எழுதியிருக்கோம் பி பார். இதுதான் ரிடக்டன்ட் டேர்ம்.